நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 3. வாசிங்க. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிங்க. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பவும். போதும். உன் களஞ்சியங்கள். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இதை நாங்கள் 1ஆம் தேதியில் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தமாய் தந்தீர். அதை இப்பொழுது எங்களுக்கு ஆசீர்வதித்து அந்த தியான செய்தியை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஏற்ற அப்பமாக இந்த வசனத்தை நீ பகிர்ந்து கொடுக்க ஜெபிக்கிறோம். வசனம் என்ற அப்பத்தை புசித்து நாங்கள் திருப்தியோடு வீட்டுக்கு செல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தேவனுடைய சொல்லுங்க அப்பம். சரீரத்தை போஷிக்க அப்பத்தை புசிப்பது போல ஆத்மாவை போஷிக்க தேவன் தந்த அப்பந்தான் சொல்லுங்க வசனம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இதை புசிக்கிறவன் செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை இப்பொழுது தந்திருக்கிறார். இதை நாம் புது வருஷத்தில் தியானித்தோம். என்ன சொன்னார்? உன் களஞ்சியங்கள் நிறம். உங்களுக்கு விளக்கமாக சொல்லியாச்சு. களஞ்சியம்னா என்ன, அதை நிரப்புறோன்னா என்னென்னு பார்த்தோம். ஆனால் அதில் உள்ளதை ஒரு சாராம்சத்தை மட்டும் டச் பண்ணுறேன். யோவேல் 2:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் களஞ்சியங்கள் தானியத்தால். எப்படி சொல்லியிருக்கு? உன் களங்கள் தானியத்தால் நிரப்பப்படும். அப்போ தானியத்தால் நிரப்புகிற களங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவன் தானியத்தால் நம்முடைய களஞ்சியத்தை நிரப்புகிறார். இந்த தானியத்தை விளைய செய்ய வேண்டும். விளைய செய்வதற்கு மழை பெய்ய வேண்டும். அப்படியா மழை பெய்ஞ்சாலும் அந்த பயிர்களை வெட்டுக்கிளி, முசுக்கட்டை புழு, பூச்சி போன்றவைகள் வந்து கெடுக்காதபடி அதையும் என்ன செய்யும்? பயிரை பாதுகாக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த பயிர் நல்ல முறையில் மகசூலை கொடுக்கும், விளைச்சலை கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் அந்த விளைச்சலை கொண்டு வந்து களத்தில் வச்சு அடிச்சு எடுத்து பிரிச்சு எடுத்து அங்கே கொண்டு போய் களஞ்சியத்திலே சேர்ப்பாங்க. அப்போ இந்த பயிர் நல்ல முறையிலே விளைச்சலை கொடுக்க மழை பெய்யும். அதற்கு அவர்கள் எடுத்த ஸ்டெப் என்ன? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அதை யோவேல் 1:14, அவர்கள் பரிசுத்த உபவாச நாளை. அப்ப பரிசுத்த உபவாச நாளை தங்களுக்கு என்று ஏற்படுத்திக் கொண்டு செபித்ததால் மழை பெய்தது. மழை பெய்ததால் மகசூல் கிடைத்தது. அப்போ களஞ்சியங்கள் நிரம்பினது. அப்போ களஞ்சியம் நிரம்பணும்னா ஒரே ரோட்டு என்ன பண்ணணும்? உபவாச ஜெபம் பண்ணுனா மழையும் பெய்யும், பயிரும் பாதுகாப்பா இருக்கும், விளைச்சலும் நல்லா இருக்கும். அப்போ களஞ்சியம் நிரம்பணும்னா உபவாச ஜெபம் தேவை. அப்போ இந்த வருஷத்துல நம்ம களஞ்சியம் நிரம்பணும். என்ன களஞ்சியம்? முதல் மணி பரிசு, அப்புறம் அஞ்சனை பெட்டியா, அஞ்சனை பெட்டி, கடுகு சீரக பெட்டி நிரம்பணும். அது சிறுவை சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னது? பீரோக்கள் எங்கெங்க சேர்த்து வைக்கிறோம் அந்த இடம் நிரம்பணும். ஆமே. இது ஒரு பக்கம் இருக்கு. மனசாகிய களஞ்சியம். அதுல சொல்லுவோமா? மனசாகிய களஞ்சியம். இங்கே சந்தோஷத்தால் நிரப்பணும், சமாதானத்தால் நிரப்பணும். ஆமே, அல்லேலூயா. இப்படி இந்த வருஷம் நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது உபவாச ஜெபத்தை இந்த வருஷம் இதுவரை பண்ணாதவங்கள பண்ணித்தான் ஆனாத்தான் நிரம்பும். உபவாசம் எடுக்கணும். ஒன்று சனிக்கிழமை கூட்டு உபவாசத்துக்கு வாங்க, சபையா சேர்ந்து உபவாசிக்கிறதுக்கு. அல்லது நீங்கள் தனியாக உபவாசம் எடுக்கணும். உபவாசம் எடுத்து ஜெபிச்சாதான் இந்த வருஷம் உங்க வீட்டுல களஞ்சியம். பழக்கமே இல்லை, பழகித்தான் ஆகணும். நடக்க முடியாத குழந்தை, 1.5 வயசு குழந்தைய நான் எப்படியாவது நடக்க வச்சுதான் ஆகணும். சாப்பிடாத குழந்தைய கையை எப்படியாவது என்ன செய்யணும்? சாப்பிட பழக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு நம்ம ஓட்டி விட அதை அதுவா எப்படியாவது சாப்பிட பழக்கிறோம்.
ஒண்ணு அதுதான் என்ன முதல்ல பொரியை எடுத்து சாப்பிட பழக்கிறோம், அதுக்கு பிறகு உருட்டி கொடுத்து கையில் கொடுத்து சாப்பிட பழக வைக்கிறோம், அதுல பாதி சிந்தாமலத்தை சாப்பிட்டு எடுத்து அதுவா எடுத்து சாப்பிட பழகிறோம், அதுக்கு பிறகு இப்போ பிளேட்ல போட்டு வச்சாலே கப்பு கப்புன்னு உருட்டி திட்டு போயிடும். அப்போ அன்னைக்கு எடுத்த ட்ரைனிங், அந்த பிள்ளை அன்னைக்கு எடுத்த ட்ரைனிங், நீங்க கொடுத்த ட்ரைனிங். இது போல நீங்கள் ஜெபிக்க ட்ரைனிங் எடுங்க, ஃபாஸ்டிங் போட ட்ரைனிங் எடுங்க, உபவாச ஜெபம் உங்கள் களஞ்சியங்களை நிரப்பும். அல்லேலூயா. சரி, இது போன உங்களுக்கு புது வருஷத்துல செய்தி கொடுத்தாச்சு. இன்னைக்கு உள்ள செய்தி லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வாங்க. சைகை காட்டினார்கள். 2 படகுகளும் அமிழத்தக்கதாக, அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, நிரப்பினார்கள். இரண்டாவது, நம்முடைய தேவன் நிரப்புகிறார். நிரப்புகிறார். களஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புகிறவர் இங்கே படகை பூரணமாய் நிரப்புகிறார். 2 படகுகளும் அமிழத்தக்க அளவுக்கு பூரணமாய் நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? 2 படகுகளும் நிரப்பப்பட்டது. என்ன நடந்தது அங்கே? என்ன நடந்தது? என்ன நடந்தது? பேதுரு, அவங்க தம்பி அந்திரேயா, இவங்க 2 பேரும் ஒரு படகு. யோவான், யாக்கோபு அவங்க தம்பி யோவான், இவர் ஒரு படகு. 2 பேரும் படகுல எடுத்து போய் மீன் பிடிக்க போனாங்க. கலிலேய கடல். கலிலேய கடல்ல பிடிச்சாங்க. ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. வந்து காலையில வந்து சேர்ந்தாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, குழம்பு கூட மீன் கிடைக்கலையே, நான் எப்படா இப்படி வீட்டுக்கு போன கேட்பாங்களே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிற பாருங்க, எப்படிதான் முளைக்க வைக்க, என்னதான் பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறோமோ, எப்படிதான் படிக்க வைக்க போகிறோமோ, கணத்தில் கையை வச்சுட்டே இல்லை, கணத்தில் கையை வச்சுட்டே இல்லை. இதே மாதிரி கணத்தை அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த கவலையோடு வலையை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. வலையை கிளீன் பண்ணி அலசிக்கிட்டு, அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு வசனம்? 2ஆம் வசனம், வலையை அலசி கொண்டு இருந்தாங்க. 2ஆம் வசனத்துல கடைசி வரையும் வலையை கழுவிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அழுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு ஒட்டிக்கலாம் அலசி அதை ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக சரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்முடைய ஆண்டவர் வருகிறாராங்க. வரும்போது என்ன செய்யறாங்க? கூட ஒரு கூட்டம் மக்கள், அவர் எங்க போனாலும் கூட ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்க? அந்த இந்த மக்களுக்கு ஏதாவது உட்கார வச்சு நல்ல வசனம் சொல்லுவோம், பிரசங்கம் பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சு என்ன செஞ்சாரு? எங்கடா உட்காரலான்னு வந்தாரு. நம்ம ஆளு படகை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மலையை அலசிட்டு இருந்தாங்க. அப்போ பேதுருட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டார். அண்ணே இந்த கொஞ்சம் படகு கொஞ்சம் சொல்லுங்க, நான் இதில் ஏறி கொஞ்சம் பிரசங்கம் பண்ணாங்க. கொடுப்பா, நானே நொந்து ராத்திரி பேர் ஒரு மீன் கிடைக்காம உட்காந்து. இதில் என்ன தெரியுமா? சரி, நான் படகு எடுத்துக்கிறேன். எடுத்து அதில் இருந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் உள்ள என்ன செய்யுங்க, வாசிக்க தாசனது. அப்பொழுது கடையில் இருக்கிற 2 படகுகளை கண்டால் அது சீமனோடதாக இருந்தது. அதை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படகுல ஒன்றின் மேல் ஏறினார். அது சீமனோடதாக இருந்தது. கரையிலிருந்து சற்றே தள்ளுபடி அவனை இவரே ஏறி நின்றுக்கிட்டு, அண்ணே அண்ணே பேதுரு, பேதுரு கிடையாது, அவன் பேர் பழைய பேர் இருக்குது. அது அப்பா அம்மா வச்ச பேர். அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சீமோன். ஏசப்பா தான் அவருக்கு வேற பேர் வச்சார். என்ன பேர்? ரைட், கரெக்டா இருக்கு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சீமோனே கொஞ்சம் இந்த படகு கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. யார் போய் ஏறி நின்றுட்டு இருக்காங்க? ஏசப்பா நின்றுட்டு படகை தள்ள சொல்லுங்க. நானே ஒரு மீன் கிடைக்காம நொந்து வைக்கிறேன். உனக்கு படகை தள்ள, படகை வாசியில கொடுத்ததும் இல்லாம நான் உனக்கு தள்ளி விட்டுருக்கேன். படகை தள்ளுறது லேசான காரியமே இல்லை, ரொம்ப கஷ்டம், வெயிட்டா இருக்கும். நானே ஒரு மீன் கிடைக்காம இருந்துட்டு தள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோ போயா கீழே இறங்கி படம் விட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேணும்னா உங்க ஆட்கள் வந்திருக்காங்க, குறிப்பா பிரசங்கத்தை கேட்க அவங்கள வச்சு தலை சொல்லு. நானே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வந்து போய் வலையை போறேன் அப்படின்னு சொல்லாது. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படி என்ன செய்யுது? கீழ் முடிஞ்சு படம் என்ன செய்யுது? இப்போ இயேசு பிரசங்கத்தை கட 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 கடன்னு பண்ற
வர்றாரு. இவன் வலையை அலசிக்கிட்டே பிரசங்கத்தை கேட்குறாரு. பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. வலையை மறுபடியும் படகை கொண்டு வந்து கரையில் சேர்த்தாரு. இழுக்க சொல்லி தள்ளி விட்டு இழுக்க சொல்லி பாருங்க. அப்போ அண்ணே சிவனுடைய படகை கொஞ்சம் உள்ள கரைக்கு இழுங்க இன்ட்ரெஸ்டாக இழுத்து கொடுத்தாரு. இறங்குறாரு. இறங்கி முடிஞ்சோடனே என்னண்ணே ஒரு வீடு கிடைக்கலையா, வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்கியா? ஆமாம் சார், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, 5ஆம் வசனத்தை. ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் அகப்படவில்லை. அவர் என்ன சொன்னாரு? 4ஆம் வசனத்துல சொல்றாரு, சீமோனை நோக்கி, அண்ணே ஒரு மீன் கிடைக்கல. இப்ப நான் சொல்றேன், படக ஆழத்துல கொண்டு கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி கொண்டு போய் கொஞ்சம் நல்ல கரையை ஓரமா இல்லாம ஆழத்துல கொண்டு போய் தள்ளி போய் வலையை போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா மீன் கிடைக்கல. அப்படியே பேதுரு சொல்றாரு, எப்பவுமே மீன் எப்பதான் மேல வரும்? ராத்திரில தான் மேல வரும். பகல்ல எங்க போயிடும்? கீழே போயிடும். அந்த அந்த குளிர்ச்சியான வேலையில நிலா வெளிச்சத்துக்கு அப்படியே மேலே வரும். நாங்கள் ஈஸியாக முடியும். ராத்திரியே ஒரு மீன் பிடிக்க முடியல. இந்த வெயில்ல போய் இந்த பகல்ல போய் மீன் போட்டா எந்த மீன் கிடைக்கும்? அப்படி மீன் எங்க போயிடும்? ஆழத்துக்கு போயிடும். எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். எதுக்கு அவரை எதிர்த்து பேசிக்கிட்டு அவர் சொல்றபடி செஞ்சுதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லணும். ஆகிலும் நிமிஷத்துக்கு அந்த ஆகிலுமுக்கும் அந்த அவர் சொல்ற போற வார்த்தைக்கு இடையில அவ்வளோ கேட்போம். ஆகிலும் அவர் சொல்றபடியே செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை கொண்டு போய் சரி போடுறாரு, கொண்டு வர்றாரு. எல்லாம் 2 படகு போகுது. இப்ப எங்களுடைய யாக்கோபு யோவான் படகு, பேதுரு சீமோன் அந்திரேயா படகு, இவங்க 2 படகு இப்ப போகுது. போய் ஆழத்துல ஒண்ணி வலையை போடுறாங்க. போட்ட உடனே வலை நிறைய வருது, மீன் வருது. 6ஆம் வசனம் சொல்லுது, எது நிரம்பிச்சப்ப? வலைகள் நிரம்பினது. நல்லா கவனிக்கிறேன். எது நிரம்பி இருக்கு? இப்ப வலைகள் கிளியத்தக்க வலைகள் நிறைய என்ன வந்துருச்சு? மீன். அப்ப முதல்ல எது நிரம்பிச்சு? வலைகள். அதுக்கு பிறகு 7ஆம் வசனத்துல படகு நிரம்புது. 2 படகும் அமிழத்தக்க. அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் வலையும் நிரம்பும், சொல்லுங்க, மனசு நிரம்பும், வீடு நிரம்பும். அதிலே சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்ப பாருங்க, இந்த வார்த்தை சொல்ற முதல்ல கீழ்ப்படிஞ்சாரு. இந்த படகை தள்ளுனா அப்ப ஆண்டவருக்கு இவர் என்ன செய்யறவரா? கீழ்ப்படுகிற மனுஷன். அதுக்கு பிறகு வலையை போடுறோம், அதுக்கு கீழ்ப்படுகிறார். அப்போ எப்பவுமே ஆண்டுடைய வார்த்தைக்கு நல்ல கீழ்ப்படுகிற சுபாவத்தை, தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு குணம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய படகு, நம்முடைய வலைகள், நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்புவது. அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஆண்டுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உபவாசம் எடுக்கணும். சர்ச்சுக்கு போனா போகணும். நாளைக்கு பார்த்துக்கணும், அப்புறம் பார்த்துக்கணும். இப்படி நெளிக்க கூடாது. கர்த்தர் சொன்னால் உடனே என்ன செய்ய பழகணும்? நான் சொன்ன பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே சொல்கிறேன். இது யாருடைய வார்த்தை? இந்த வார்த்தையை மதிச்சா முதல்ல கீழ்ப்படியும். ஆண்டுடைய வார்த்தையை மதிச்சதுனால இவர் போய் படகுல ஏறிட்டு தள்ளுனார். அப்ப அங்கேயே ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சார்? மதிக்க ஆரம்பிச்சார், கீழ்ப்படிய ஆரம்பிச்சார். நம்ம எப்படி இந்த வருஷம் நம்முடைய படகு நிரப்பணுமா? நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் நிரப்பணுமா? நம்ம வீட்டில் ஆண்டவர் ஆசீர்வாதம் நம்முடைய களஞ்சியத்தை நிரப்பணுமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும்ன்ற வார்த்தையை விட அதுக்கு முன்னாடி அதை மதிக்கணும். பயப்படும், மதிக்கணும்.
பைபிளை எத்தனை பேர் மதிக்கிறாங்க? ஒரு மரியாதை கிடையாது. பைபிள் அப்படி தூக்கி போடுறது எவ்வளவு பயபக்தியா மதிக்க வேண்டிய புஸ்தகம். இது வெறும் புஸ்தகம் அல்ல, இது புஸ்தக வடிவத்தில் இருக்க ஒழிய இது தேவனுடைய வார்த்தை. இதுக்குள்ள ஜீவன் இருக்கு. இந்த புஸ்தகத்துக்கு உயிர் இருக்கிறது, உயிர் உள்ள புஸ்தகம். இந்த புஸ்தகத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. என்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை இதை படிச்சாலே நோய் குணமாகுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிளை திறந்து வாசிக்கிட்டே இருங்க. வாசிக்க வாசிக்க நோய் குணமாகும். இதை வாசிக்க வாசிக்க பேய் ஓடும். இதை வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். இதை மதிக்கணும். மதிக்கணும், நட்டுக்கணும். 66 அதிகாரம் ஏசாயா 66 2ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்படி சீக்கிரம் எடுத்து வை. என் வசனத்துக்கு அப்போ நடுக்க வரும்னா என்ன வந்திருக்கிற? முதல்ல பயம். பயம் வந்தவனுக்கு தான் என்ன வரும்? பயமா இருக்கு. பயம் தான் நடுக்கத்தை உண்டாக்கும். அப்ப வசனத்துக்கு பயப்படணும். வசனத்துக்கு பயந்து எது நடுக்கணும்? கை நடுங்கணும், காலு நடுங்கணும். அப்படியே 2 முழங்காலும் ஒன்னோடு ஒன்று அடிச்சது. நேபுகாத்நேச்சார் சார் வசனம் எழுதப்பட்ட போது, கர்த்தருடைய வார்த்தை வந்து சுவரில் எழுதின போது அப்படியே என்ன செஞ்சான்? நடுக்கணும். எங்க பைபிளுக்கு முன்னாடி அப்படி நடுங்கிருக்கு? குளூர்ல தான் நடுக்கிறான். ஊட்டிக்காரங்க குழைக்காரங்க ரொம்ப நல்லா நடுவாங்க. என்னையா இப்படி நடந்துறீங்க? நல்லா பயந்தா கத்தரு பயந்து நடந்துருக்கு. குளிர்ல நடுங்கிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை கண்டால் எப்படி இருக்கணும்? இந்த பயம் இருந்தா தூக்கம் வருமா? பிரசங்க நேரத்துல பிரசங்கத்துல ஒருத்தர் தூங்குறான்னா வசனத்துக்கு என்ன செய்யலன்னு அர்த்தம். சொல்லுங்க. பயப்படல, நடுக்கல. வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு தூக்கம் வருமா? ஒரு தேவனுடைய பிள்ளை வசனத்துக்கு பயந்து நடுங்கணும். ஆராதனையை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பயத்துடனும் நடுக்கத்துடனும் வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை, நடுக்கத்துடனே. அப்போ எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்திலே பயமும் இருக்கணும். அப்படியே இருக்கணும். ரவுடி மாதிரி வர்றது. எங்க வரேன்? சர்ச்சுக்குள்ள வரேன். சர்ச்சுக்குள்ளே பாருங்க, ரவுடி மாதிரி எப்படி வருது? அப்போ கர்த்தரை கொடுத்த என்ன இல்லை? ஏன் இன்னைக்கு நிறைய சர்ச்சுகளுக்குள்ள சண்டை போடுறாங்க, சர்ச்சுகளை அடிச்சுக்கிறாங்க? கடவுளை குறித்த பயமும் இல்லை, நடுக்கமும் இல்லை. நம்மளுக்கு மந்திரி பாம்பு மாதிரி அப்படியே பிடிச்சு வச்ச கொலக்கட்டை பிடிச்சி வச்ச பிள்ளையார சேரக்கூடாது. நம்ம பிடிச்சி வச்ச 2 ஒன்று தான். பிள்ளையாரும் ஒன்று தான், கொலக்கட்டையும் ஒன்று தான். 2 எப்படி பிடிச்சி வச்சோமோ அப்படிதான். கொலக்கட்டை வைக்கிறீங்கள, எப்படி பிடிச்சா வைப்பீங்க? அப்படியே என்னென்ன விரல் பதிஞ்சதோ அப்படியே இருக்கும். அவிச்சு எடுத்தாலுமே அப்படியே இருக்கும். அவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சோமோ அது அதே பிடிச்சி வச்ச பிடிச்சி வச்ச பிள்ளையார் எப்படி கொண்டு பிள்ளையார வச்சோமோ அந்த பிள்ளையார் அப்படியே இருக்கும். பிடிச்சி வச்ச கொலக்கட்டை மாதிரி, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி. நிறைய விசேஷம் வந்த உடனே உட்காரும்போது அப்படியே இருப்பாங்க. பிள்ளையார் மாதிரி, கொலக்கட்டை மாதிரி வந்தது மாதிரியே இருப்பாங்க. பயமும் கிடையாது, நடுக்கமும் கிடையாது, கடினமும் கிடையாது. பயனுமே அப்படியே இருக்கு. அப்படியே இருந்து போயிடுவாங்க. கொலக்கட்டை போகுது. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடு ஆராதிக்கணும். வசனத்துக்கு நடுங்கணும். அப்படிப்பட்டவங்க மேலதான் கர்த்தர் எப்படி இருப்பாரு? அவங்களுக்கு தான் களஞ்சியம். இன்னைக்கு இந்த ரகசியம் தெரியுது. ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய். இது எனது கர்த்தருடைய கட்டளை. தசம பாகத்தில் எங்க கொண்டு வாங்க? இதெல்லாம் கர்த்தருடைய அப்படி கட்டளைகளை நிறைவேற்றும் போதுதான் உன் களஞ்சியம் நிரம்பும். கர்த்தருடைய
கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யும் போது அப்படிதான் பேதர் சொல்றார், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை எடுங்க. என்னது? உன் களஞ்சியங்கள் பூரணமாய். இது என்னது? 3:9 வாசி. 9 வாசிங்க. அப்ப உன் பொருளாலும் விளைவின் முதல் பலனாலும் என்ன பண்ணு? கர்த்தரை கனம் பண்ணு. அப்போ விளைவு தசம பாகத்தாலும் விளைவின் முதல் பலனாலும் முதல் சம்பளத்தாலும் அல்லது முதல் வருமானத்தினாலும் அல்லது அப்புறம் தசம பாகத்தினாலும் கர்த்தரை என்ன செய்யும்? கனம் பண்ணு. அப்பொழுது அப்போ இதை கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தருடைய கட்டளையின்படி இதை செய். அப்பொழுது உன் களஞ்சியம். அப்ப பார்த்தீங்களா, கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யும் போது கர்த்தர் பூரணமாய் நம்ம செய்யறத செஞ்சா அவர் செய்யறத பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு மார்க் நம்ம எழுதணும். பரீட்சைன்னு ஒன்று என்ன செய்யணும்? எழுதணும். நம்ம எழுதுறதை எழுதுவோம், தெரிஞ்சதை எழுதுவோம். மார்க் போடுற வேலையை அவர் பார்த்துக்கலாம். யார்கிட்ட கொண்டு திருத்த கொடுக்கணும், யாரை வச்சு திருத்தணும், யாரை வச்சு மார்க்கை கூட்டணும், அதை அவர் பார்த்துக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். நம்ம தசமபாகத்தை செலுத்தணும், முதல் பலன்களை செலுத்தணும், அதை விளைய செய்து நம்முடைய களஞ்சியத்தை நிரப்புறது அவர். ஆமென், ஆமென். அதனாலதான் அவர் சொன்னாரு, அந்த மல்கியா 3:10 என்ன சொன்னாரு? இதை நீ சோதித்து பாரு. எப்படி சொன்னாரு? ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இதை செய்யி, தசம பாகத்தை கொண்டு வந்து கொடு, நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றபடியே செய்தால் களஞ்சியங்கள். அதனால சொல்லுது, ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம எவ்வளவு சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் ஒரு பட்டியல ஒரு படி ஒன்று விதைச்சிட்டு வந்தா அதுக்கு தக்கன விளைச்சல், ஒரு மூடை விதைச்சா அது தக்கன. அது மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு ஆசை. அல்லேலூயா. வடகு நிறமும் படகு நிறம் எப்போது அவர் சொல்லுகிறபடி செய்தார். உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன். அவருடைய வார்த்தையின்படியே ஒரு மனுஷன் செயல்படும் போது அவனுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிவது நிச்சயம். அவன் சொன்ன எங்களால் இழுக்க முடியல. கண்டிப்பா நம்முடைய தேவன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆண்டவருக்கு பணம், வசதி, வேலை, சம்பள உயர்வு இதெல்லாம் அற்பமான காரியம். இதெல்லாம் அவருக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா வானமும் பூமியும் வெள்ளியும் பொண்ணும், பணம், வசதி, வேலை, உயர்வுலாம் அவருக்கு அற்பமான காரியம். யாரை கொண்டு எப்படியும் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உயர்த்துவாங்க. ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி. அப்போது இதெல்லாம் என்ன செய்யப்படும்? இதெல்லாம் அவருக்கு மேட்டரே கிடையாது. முதலாளி அவர் தான். யாரு? ஏசப்பாத. இந்த உலகம் என்ற கம்பெனிக்கு ஏசப்பாத முதலாளி. அவரே சொல்றாரு, வானமும் பூமியும் என்னுடையதப்பா. இந்த பையனை போய் மேனேஜரை போட்டு விட்டேன். யார? சாத்தானை கொண்டு மேனேஜரை போட்டேன். அவன் ஜெனரல் மேனேஜரா இருக்கான், ஃபேக்டரி மேனேஜர் ஆகிட்டான். அவன் இருந்துக்கிட்டு அவனுக்கு இஷ்டப்பட்ட ஆளை பூரா என்ன செய்யறான்? உயர்த்திக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவங்க நான் திருப்பதியை கும்பிட்டேன் எனக்கு நல்லா இருக்கு, நான் முருகனை கும்பிட்டேன் நல்லா இருக்கு, ஐயப்பனுக்கு போனேன் நல்லா இருக்குன்றான். அவனுக்கு இஷ்டப்பட்டவன என்ன செய்யறான்? உயர்த்திக்கிட்டு இருக்கான். கவலைப்படாத, ஃபேக்டரியை நம்ம ஃபேக்டரிடா, உனக்கு போதான் எல்லாமே. கர்த்தரின் ஆசீர்வாதமே. அவர் வருவாரு, என்னடா ஏன் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கொடுக்காம வச்சிருக்க? ஐயா நீங்க முதலாளி, நீங்க பார்த்து உங்க பிள்ளைக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க?
யார் சொல்லிடுவாங்க? சாத்தான் சொல்லிடுவாங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, நமக்கு போகத்தை மிச்சம். அதுலையா சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வர சொல்ல மாட்டீங்க. நீ எதை வேணாலும் கும்பிட்டு பார்த்துக்க, ஆசீர்வாதம் எங்களுக்கு போகத்தான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம தான் யாரு? முதலாளி பிள்ளை. நம்மள யாரு? அதனால பணம் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, எப்படியாவது இந்த அழுதாலே அவர் சிரிப்பார். அவருக்கு சிரிப்பு வந்துருக்காங்க. லூசு கழுதையெல்லாம் ஃபேக்டரி நம்ம வீட்டுலாம் எல்லாமே நமக்கு தாங்க. ஆண்டவர் நினைச்சா நமக்காக யாவற்றையும் செய்வார். அதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவருக்கு எழுதுவார், இன்டர்வியூ அவர் அட்டன் பண்ணாரு. நம்ம வேலைக்கு எழுதி போடுறது, இன்டர்வியூ போடுறது நம்ம தான் பண்ணணும். அது அவங்க சொல்லி வாய்க்க பண்ணுறது அவர். அல்லையா சொல்லுங்க. படிக்கிறது எழுதுறது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளை உயர்த்துறதா அவர் பார்த்துக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையின்படியே செய்யணும். வசனத்தின்படியே செய்து பாருங்கள், வசனத்தின்படியே நடந்து பாருங்கள். உங்கள் வலையும் நிறமும் உங்க படகு நிறம். அல்லையா சொல்லுவோமா? உபவாசம் எடுத்து பாருங்கள், உங்கள் களஞ்சிய நிறமும். வசனத்தை கீழ்ப்படித்து பாருங்கள், உங்க படகு நிறம். மூணாவது 2 ராஜாக்கள் புஸ்தகம், சீக்கிரம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனம். 17 2 ராஜாக்கள் 3:17. டக்குன்னு எடுங்களா. நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மலையை காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளோ உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாரும் சொல்லி இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும். அப்ப பள்ளத்தாக்கை நிரப்புகிறது. பள்ளத்தாக்கை தண்ணீரால், தண்ணீர் நல்லது, ஆசீர்வாதத்தின் அடையாளம். மழை பெஞ்சிருக்காங்க. நம்ம ஊரில் மழை பெஞ்சிருக்கா? மெட்ராஸில் இருக்கிறவங்க சொல்லுங்க. ஏன் இங்கே வந்து விவசாயம் பண்ண போகிறாங்களா? இல்லை. இங்கே வந்து தண்ணி பிடிச்சிட்டு போக போகிறாங்களா? குடிக்க இல்லை. மழை பெஞ்சிருச்சுன்னா ஊர் எப்படி இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்போ தண்ணி வந்துருச்சுன்னா ஊர் செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது தண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தில் அடையாளம். அப்போ ஆண்டவர் பள்ளத்தாக்கை எதனால நிரப்புகிறார்? எதுக்கு தண்ணீர்னால நிரப்புகிறார்? என்ன பிரச்சனைங்க? உங்களுக்கு கதையை ஒன்னாம் வசனத்திலிருந்து வாசித்தா, இஸ்ரவேல் நாடு இல்லை கவனிங்க. இப்போ கதை சொல்ல போறேன், கவனிங்க. கதை சொன்னால் இன்னும் கேட்கணும். அல்லது சொல்லுங்கள். இஸ்ரவேல் நாடு சாலமோன் வரைக்கும் ஒரே நாடாக இருந்தது. சவுலு, தாவீது, சாலமோன் 3 பேர் காலத்தில் ஒரே நாடாக இருந்தது. சாலமோனுக்கு பிறகு நாடு என்ன செஞ்சது? 2 நாடாக பிரிஞ்சது. வடக்கு நாடு 10 கோத்திரத்தை கொண்ட வடக்கு நாடு, 10 கோத்திரத்துக்கு வடக்கு நாடு என்றும், பிற 2 கோத்திரத்துக்கு தெற்கு நாடு என்றும் பேர் வந்து. அதுக்கு இஸ்ரவேல், வடக்கு நாட்டுக்கு இஸ்ரவேல்னு பேர், தெற்கு நாட்டுக்கு யூதான்னு பேர். யூதா நாடு, தெற்கு நாடுன்னு பேர். அல்லையா சொல்லுங்க. சரி, வடக்கு நாட்டுக்கு சமாரியா தலைநகரம், தெற்கு நாட்டுக்கு எருசலேம் தலைநகரம். வடக்கு நாட்டுக்கு சாலமோனுடைய தளபதி யெரொபெயாம் ராஜாவாயிட்டான். தெற்கு நாட்டுக்கு இந்த 2 கோத்திரத்தை கொண்ட தெற்கு நாட்டுக்கு அவருடைய மகன் ரெகோபெயாம் ராஜாவாயிட்டான். ஸோ இப்போ ஒரே நாடு 2 நாடாகி 2 ராஜாவாயிட்டான். யெரொபெயாம், ரெகோபெயாம். அல்லையா சொல்லுங்க. சரி, இப்போ வடக்கு நாட்டுக்கு யெரொபெயாம் வம்சத்தில் ஆகாப் ராஜாவா வந்து நிற்கிறார். யார் இருக்கா? ஆகாப். இங்கே தெற்கு நாட்டுக்கு யெரொபெயாம், அதுக்கு பிறகு மகன் வந்து யோசபாத் ராஜாவா இருக்கிறான். இப்போ வடக்கு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவர் ஆகாப், தெற்கு நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறவர் யோசபாத். இவர் ஆட்சிக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. தெற்கு நாட்டு யோசபாத். கதை நல்லா போகுதா? விளையாட்டுங்க நிறைய பிடிச்சிருக்கு. அல்லையா சொல்லுங்க. இப்போ ஆகாப் ராஜா என்ன செஞ்சிருக்கான்? வடக்கு நாட்டு ராஜாவாகிய அவன் என்ன செஞ்சான்? பக்கத்தில் இருக்கிற மோவாபிய தேசத்தை போய் சண்டை போட்டு அவனை அடிச்சு ஒழுங்கு மாசம் எனக்கு வரி கட்டணும் பார்த்து கப்பம், அதுக்கு பேர் என்னது? கப்பம். வரி கட்டணும், கப்பம் கட்டணும். சரி முதலாளி, ராஜாவே உங்களுக்கு இனிமேல் கட்டிங்கன்னா அவன் கட்டிக்கிட்டு இருக்கான். யார் வரைக்கும்? ஆகாப் ராஜாவுக்கு மாசம் வரி கட்டிக்கிட்டு இருக்கான். யாரு? மோவாபிய ராஜா. என்ன ராஜா?
மோவாபிய ராஜா கிடையாது. தெற்கு ராஜா அவன் பாட்டில் கத்தர் ஒன்று நம்ம ஒன்று அவன் பாட்டில் போய்கிட்டு இருக்கு. யாரு? தெற்கு. இப்போ ஆகாப் ராஜா இறந்துட்டார். அவருடைய மகன் யோராம் அந்த இடத்துக்கு ராஜாவாகிட்டான். ஆகாப் ராஜா மகன் யாரு? யோராம் அந்த இடத்துக்கு ராஜா. ஆகாப் ராஜா இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த மோவாபிய ராஜா என்ன செஞ்சான்? வரி கொடுக்க முடியாது, செய்யிட்டான். யாரு? மோவாபிய ராஜா என்ன செய்ய? வரியெல்லாம் கொடுக்க முடியாது, உங்க அப்பனுக்கு கொடுத்தா அதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு சட்டமா வந்தா மோதி பார்த்துக்கிற வாடா அப்படின்ட்டான். யாரு சொல்லுங்க? மோவாபிய ராஜா. என்னடா இவன் எங்க அப்பாவுக்கு ஒழுங்கா பயந்து வரி கட்டணும், எனக்கு வரி கொடுக்க மாட்டேன்னா இருறா உன்னைய வச்சுக்கிறேன், இரு வார உன்னைய அப்படின்னு சொல்லி படையை திரட்டுறான். படையை திரட்டி போறதுக்கு பயம். யாருக்கு? கதை தான் கேட்டீங்களா? யாருக்கு? யோராமுக்கு. அவன் என்னச்சான்? நம்ம பங்காளி பக்கத்தில் இருக்கிற தெற்கு நாட்டுக்கு யார் இருக்கா? யோசபாத்தை கூட்டான். அண்ணே அண்ணே நம்ம என்ன இருந்தாலும் பங்காளி, ஒரு சாமி கும்பிடுவீங்க, கத்தரை கும்பிட்றவங்க, நம்மள ஒரு சாமி கும்பிட்றவங்க, 2 பேரும் சேர்ந்து எதனாலும் பகிர்ந்துக்கிறோம். நம்ம 2 பேருக்கு வந்து மோவாபிய ராஜா ஒழுங்காக எனக்கு வரி கொடுக்க மாட்டேன்ட்டான், எங்கள் அப்பா காலம் வரைக்கும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேன், போய் 4 இது கொடுத்துட்டு என்ன கிடைக்குதோ ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிறோம். ஆமாம், அப்படியே வரி கட்டினாலும் உங்களுக்கு பாதி கட்ட வைக்கிறேன்னு நம்ம 2 பேரும் பிரிச்சு நம்மால் என்ன செஞ்சான்? அல்லையா தோத்திரம்னு சொல்லிக்கிட்டு நல்லதா தெரியுது யோசனை வாடான்ட்டான். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. யார்? பத்தெல்லாம் கதை எவ்வளோ விறுவிறுப்பாக போகுதுன்னு. யோராமும் யோசபாத்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வடக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு புறப்பட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்னென்னா ஏதோமியர்கள் இருக்காங்க. ஏதோமியர்கள் அவன் என்ன செய்யறான்? ஒன்று சேர்ந்து வந்தேன். அடே நானும் வர உங்கள்கிட்டான். யாரு? ஏதோமின் ராஜா. அவன் என்ன செய்யறான்? நானும் வரேன்னு. நீங்கள் என்னத்தையாவது கிடைக்கிறத எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதுட்டான். சண்டை போட்டு கிடைக்கிறதுல யுத்தம் பண்ணி அதில் கிடைக்கிற இடம் கொஞ்சம் தந்தா போதுங்க. இப்போ 3 பேர் சேர்த்துக்கிட்டாங்க. வாசிக்க 7ஆம் வசனத்தை. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் மறந்து 9ஆம் வசனத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். இப்போ சண்டைக்கு எத்தனை பேர் சேர்ந்துட்டாங்க? போதா 3 பேருமா சேர்ந்து போறாங்க. போன உடனே கத்தை சுத்தி விட்டுட்டாரு. எத்தனை நாளா சுத்துறாங்க? 7 நாளா சுத்துறாங்க. எங்க போக முடியலன்னு? மோவாபுக்கு போக முடியல. கதை இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. அவங்களால சுத்த விட்ட உடனே கொண்டு வந்த தண்ணி பாட்டில் எல்லாம் தீர்ந்து வச்சு. இவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஒட்டகம், குதிரை, இது ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தண்ணி இல்லை. ஒண்ணுமே குடிக்க தண்ணி இல்லை. ஐயோ நம்மளாம் எடுத்த பணிகளை இந்த ஆடு மாடெல்லாம் இப்படி இருக்க சாகுது. ஐயோ என்ன செய்யலாம் சொல்லி குடிக்க ஒன்றும் இல்லையே, தண்ணிக்கு ரொம்ப தவிக்கிறாங்க. அப்பத்தான் என்ன செய்வாரு? நம்மால் ஆவிக்கிறவர்கள யார்? யோசபாத்து நல்லா ஜெபிக்கிற மனுஷன்ல. அதனால அந்த என்ன நம்ம பாஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணாம யுத்தத்துக்கு வந்துட்டோமே, ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணி சர்ச்சில் போய் ஜோம் பண்ணாம வந்துவிட்டோமே, சரி ஏதாவது பாஸ்டர் இன்னைக்குள்ள இருக்காரா, ஏதாவது ஒரு ஊழியக்காரர் இருக்காரான்னு பாக்குறாங்க. அப்போ 11ஆம் வசனத்துல வாசிங்க யார் இருக்காங்க? சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாங்க இருக்காருன்னு சொல்றாங்க. ஓ, எலிசா மாஸ்டர் இருக்காரு. அவர் எலியாவுடைய அசிஸ்டன்ட் ஆச்சு, நிறைய அற்புதம் செய்யறவராச்சு. நல்லதான் போச்சு. வாங்கினா 3 பேரும் போறாங்க. யாரு போறான்? இஸ்ரவேலின் ராஜாவாகியோரும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து, ஏதோமின் ராஜா 3 பேருமா போறாங்க. போன உடனே பாஸ்டருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன மாதிரி ஆளுங்க வச்சுக்கோங்களேன், கோபம் வந்த உடனே எலிசா என்ன சொல்றாரு? 12ஆம் வசனத்துல 3 பேருமா போயிட்டாங்க. 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல எலிசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை பார்த்து, நீ எதுக்கு என்கிட்ட வந்த? உனக்கு எனக்கு என்ன? நீ உங்க அப்பனும் உங்க அம்மாவும் இருக்கு. நீயும் உங்க அப்பா யாரு? யோராமுடைய அப்பா ஆகாப் மனைவி யாரு? ஏசபேல். எதை கும்பிடுற? பாகால கும்பிடுற. ஏசபேல் பேச்ச கேட்டு பாகால கும்பிட்டுக்கிட்டு எலியா தீர்க்கதரிசியை வம்புழுத்து எலியாவை கொல்லணும் முயற்சித்து நீங்க எல்லாம் பாகால கும்பிடுறவங்க. ஏதாவது ஒண்ணுன்னா உங்க பாகால்கிட்ட போய் கேளுங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா பின்மாற்ற கிறிஸ்தவன், யோதேமின் ராஜா புறஜாதி.
ரட்சிக்கப்படாதவன், அவன் முழுக்க முழுக்க பிசாசை கும்பிடுறவன். இவன் யாரு? பின்மாற்ற கிறிஸ்து, இடையில விக்கிரகத்தை கும்பிட போனவன் யாரு? இஸ்ரவேல் ராஜா. யூதாவின் ராஜாவா யோசபாத்தை ஒழுங்கா கர்த்தருக்கு போய் சர்ச்சுக்கு போய் ஒழுங்கா கர்த்தரை கும்பிடுறவன். இது மூணும் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. இப்போ எலியா சொல்றாரு, எலிசா சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன, நீ எதுக்கு என்கிட்ட வர்ற ஜெபம் பண்ண, நீ எதுக்கு என்கிட்ட ஆலோசனை கேட்க வர்ற, நீ உனக்கு எனக்கு என்ன? பின்மாற்ற கிறிஸ்தவனை பார்த்து இந்த வருஷம் இப்படிதான் சொல்ல போறாரு. பின்மாற்ற கிறிஸ்தவன் ஒழுங்கா சர்ச்சுக்கு போகாம, ஒழுங்கா ஆராதனைக்கு போகாம, ஒழுங்கா காணிக்கை செலுத்தாம தன் இஷ்டப்படி இருப்பாயானால், உனக்கு வைத்த வழி வந்தவொடனே, ஒரு பிரச்சனை வந்தவொடனே, பாஸ்டர் கூப்பிடுங்க, எப்படியாவது பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். இது அவசர வழி வந்தவொடனே மட்டும் பாஸ்டர் தேவை, கர்த்தர் தேவை. அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? உனக்கு எனக்கு என்ன, உனக்கு எனக்கு என்ன, எதுக்கு என்கிட்ட வந்த? உங்களுடைய தாயாரின் தீர்க்கதரிசிகிட்ட போ. எப்படி சொல்றாரு? அவருடைய தாயார் யார்? ஏசபேல். அவங்க தீர்க்கதரிசி யாரு? பாகாலி பூசாரிகள். பூசாரிகிட்ட போய் கேளுவோ, இங்க எதுக்கு நான் என்கிட்ட வந்த, எங்க சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண? அவன் மெலவடத்தை போய் நிற்கிறான். யாரு? யோராம் அப்படி வர சொல்லி அடுத்து நம்மளுக்கு வர்றாரு. யாரு? யோசபாத் வர்றாரு. யோசபாத்தை பார்த்த உடனே 13-14 வருஷத்துக்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உங்க 3 பேர் மூஞ்சில முடிச்சிருக்க மாட்டேன். அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம், யார் முகத்தை பார்த்ததுனால? யோசபாத்துக்கா. ஏன்னா அவன் வாரம் வந்து என்னை சர்ச்சில் கும்பிடுவான், அவன் எனக்கு ஒழுங்கா தாசமான செலுத்துவான், அவன் முகத்துக்காகத்தான் உங்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்காங்க. அதுலயே சொல்லுங்க, அழகா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்றாங்க. அவன் உண்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஜீவனை கொண்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க நிமித்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். வாசிங்க. இப்பொழுது 16 தம்பி 16 கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள். சத்தமா நல்ல சொல்லுங்க. யாருக்காக இப்ப அற்புதம் நடக்க போகிறது சொல்லுங்க? புறஜாதியானா இருக்கிற ஏதோமுக்கா? பின்மாற்றக்காரனா இருக்கிற கோடி கிறிஸ்தவனுக்கா? டூப்ளிகேட் கிறிஸ்தவனுக்கா? பின்மாற்றக்காரனா ஒழுங்கா தட்டி போகாம ஆண்டவரை தேடாம இருக்கிற இந்த யோராமுக்கா? இல்ல, வாரந்தோறும் சர்ச்சுக்கு போய் ஆண்டவர் ஆராதிக்கிற அவன் முகத்துக்காக அற்புதம் செய்ய போகிறான். உங்க முகத்துக்காக சர்ச்சுக்கு ஓடி ஓடி வர்றீங்களே, உங்க முகத்துக்காக. கர்த்தருக்காக நிக்கிறீங்களே, உங்க முகத்துக்காக. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் பள்ளங்கள் தண்ணீரால் நிரம்ப போகிறது. உங்க முகத்துக்காக. நீங்க ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்க நினைக்காது, ஒரு முகத்துக்காக ஒரு குடும்பத்துல தண்ணீர் நிரம்ப போகிறது. என் குடும்பமே பள்ளத்துல கிடக்குது பாருங்க, என் குடும்பமே பள்ளத்துல கிடக்குது. பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். எப்படி நிரப்பப்படும்? 17 காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலோ இருக்கிறார் பாருங்க. எதனால? காற்றையும் காண மாட்டீர்கள், நல்ல வேலையும் இல்லை, நல்ல சம்பளமும் இல்லை, தொழிலும் நல்லா இல்லை, ஆனாலும் உங்க வீட்டிலே அற்புதம் நடக்கும். உங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆவிக்குரிய பள்ளம், வளர்ச்சி இல்லாத பள்ளம், பொருளாதாரத்தில் இருக்கிற பள்ளம் தண்ணீரால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யார் நிமித்தம்? உங்க ஒரு முகத்துக்காக. நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அது நல்லா தெரியும் ஆண்டவர். ஆனாலும் உங்க ஒரு முகத்துக்காக உங்க குடும்பமே நல்லா இருக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தண்ணீரால் நிரப்ப போகிறார்.
அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாங்க. விசுவாசித்து போய் பள்ளத்தை என்ன செய்கிறாங்க? வாய்க்காலை வெட்டுறாங்க. வாய்க்காலை வெட்டுகிறார்கள். அந்த விசுவாசத்தோடு செயல்பட்டார்கள். அவங்க விசுவாசத்தின்படியே தண்ணீர். நீங்கள் விசுவாசமாக இருங்கள், உங்களையும் நிரப்ப போகிறார். ஆமென். உபவாசித்தார்கள், களஞ்சிய நிரம்பினது. வார்த்தையின்படியே செய்தார்கள், படகு நிரம்பினது. விசுவாசத்தோடு பள்ளங்களை வெட்டினார்கள், வாய்க்கால்களை வெட்டினார்கள். அவங்களுடையதான பள்ளங்கள் நிரப்பப்பட்டது. உபவாசத்தோடு இருப்போம், வார்த்தைகளுக்கு தேவ வார்த்தை கீழ்ப்படிவோம், விசுவாசத்தோடு இருப்போம். இந்த வருஷம் உங்கள் களஞ்சியங்கள் நிரப்பப்படும். கண்களை முடிப்போம்.